நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய வீடியோ வரைக்கும் சனியின் சுபத்துவ நிலைகளை ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 நிலைகளாக வீடியோ கூட போட்டோம். அதாவது சனி பகவான் சனியன் துன்பங்களை கொடுப்பதற்கு மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். இதை தான் மனசு ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆரம்பகால அமைப்புகளில் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ள தடுமாறும் இடங்கள் இது. அதாவது ஜோதிடத்தை ஒரு மனதை கலற்றி வைத்துவிட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன். அந்த அமைப்பில் இன்பங்களை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட கிரகம் குரு என்றால், துன்பங்களை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட கிரகம் சனி. ஆனால் குருவும் கஷ்டத்தை தருவார், சனியும் இன்பத்தை தருவார். எப்போது, எப்படி, எந்த அமைப்பில்? இதைத்தான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அமைப்பில் ஓரளவிற்கு பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் எனக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களை உங்களுக்கு இப்போ இந்த அமைப்பில் நான் சொல்கிறேன். ஆகவே சில நிலைகளில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த அமைப்பு சுபத்துவ பாவத்துவ அமைப்பு எப்படின்றது புரியும். சனி கடுமையான அளவில் பாபத்துவமாக இருக்கும் பொழுது சனியின் பாபத்துவ படிநிலைகளை தற்போது பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ஒரு 5-6 வீடியோக்களில் சனியின் சுபத்துவ படிநிலைகளை பார்த்தோம். எப்போது சனி சுபத்துவமானாலும் தன்னுடைய காரகத்துவங்களுக்கு உட்பட்டு ஆதிபத்திய நன்மைகளையும் காரக நன்மைகளையும் சுபத்துவமாகும் போது செய்வார். இதில் அந்த ஆதிபத்திய கருதல்களை எப்போ பார்த்து ஒரு ரைட்டிங்லலாம் எழுதியிருக்கிறேன், போய் பாருங்க. இப்போது சனியின் பாபத்துவம் என்கின்ற தலைப்பில் சனியின் பாபத்துவம் என்பது என்ன? சனியை எரிச்சலடைய செய்யக்கூடிய, சனியை முற்றிலும் துன்பங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சனி எப்படி துன்பங்களை தருவார்? ஏற்கனவே துன்பத்தை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். மனிதனுக்கு ஆகாத சில நிலைகளில் இதை தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒரு கிரகம் தற்போது பாவத்துவமான கூடுதலாக சில விஷயங்களை செய்யும். என்ன ஒன்று? சனியின் பாவத்துவம் என்ன செய்யும்? சனியின் பாவத்துவம் முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் அது என்ன செய்யும். சனியை பாவத்துவப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யார்? ஒரு கிரகத்தை மனித உணர்வுகளாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களாகவே உருவகம் பண்ணாங்க. நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கிரகத்தை மனிதர்களாக உருவகம் செய்து, சனியை யமன் அடித்தால் யமன் நொண்டி ஆயிட்டார் அப்படி இப்படின்ற அந்த கதையெல்லாம் நமக்கு கிரக தன்மைகளை புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்வது தான். ஆக இந்த அமைப்பில் கிரக நிலைகளில் ஒரு கிரகத்தை எரிச்சல் படுத்தக்கூடிய நிலைகள் என்ன, கோபப்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன? எரிச்சல் வர, கோபம் வர. ஆக எந்த ஒரு அமைப்பிலும் நமக்கு ஜென்ம விரோதிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட கிரகங்கள் யாராக இருந்தாலும் இரு எதிரிகள் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது அங்கே நன்மைகள் நடக்காது என்பதன் அடிப்படையில் சில இடங்களில் ஒரு பாவத்துவம் ஏற்படும், எரிச்சல் தன்மை ஏற்படும். குருவும் சுக்கிரனும் இப்படித்தான் நான் அதை வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் கூட குரு சுக்கிர இதை இப்படி சொல்லலை. குருவும் சுக்கிரனும் இயற்கை சுவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டது. ஆயினும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு மனப்பான்மையில் நான் பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு சமசப்தம டிகிரி அமைப்புகளில் பார்த்து கொள்ளும் பொழுது ஒருவரை ஒருவர் தங்களுடைய எரிச்சல் தன்மையால் பாதித்துக் கொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தாம்பத்திய சுகம், புத்திர சுகம் இரண்டும் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அந்த குரு சுக்கிர தொடர்புகளை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். சரி, இப்போது சனியை இப்போ குரு சுக்கிரன் ஏன் இதானாங்க? குருவும் சுக்கிரனும் ஜன்ம விரோதிகளாக தேவகுரு அசுரகுரு என்ற எதிர்த்தன்மை உள்ள கிரகங்களாக வகைப்படுத்தப்பட்டதால் அவர்கள் இருவரும் இணைவதும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதும் சரியில்லை. அப்போ சனியின் எரிச்சல் தன்மை, கோபத்தன்மையை, அதாவது பாவத்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினீங்கன்னா, சனி ஏற்கனவே இருள் கிரகமான சனி ராகுவோடு சேரும் பொழுது அந்த ராகு சனிக்கு நண்பர் என்ற நிலையில் இருக்கிறவராக இருந்தாலும் கூட ராகுவும் சுக்கிரனும், அதாவது சுக்கிரன், சனி, புதன், இந்த மூவருடைய டீமில் ராகு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும்.
ஆயினும் அவர் இருள் தன்மை கொண்ட கிரகம். அப்போ அந்த இருள் தன்மை கொண்ட கிரகம் இன்னொரு இருள் கிரகத்தோடு இணையும் பொழுது இவர்கள் இருவரும் இணைகின்ற பாவகம் அங்கே கடுமையான அளவில் பாதிக்கப்படும். எந்த வீட்டில் சனிராக இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அமைப்புகள், ஆதிபத்திய அமைப்புகளும் அந்த வீட்டுடைய காரக அமைப்புகளும் பாதிக்கப்படும். உதாரணமாக இப்போ வரப்போகிறது, கட்டம் வரப்போகுது. அப்போ இதை சொல்லிடுறேன் நான் முதல்ல. அதாவது சனி, இருள் தன்மை கொண்ட சனி, மேலும் இருள் தன்மையாகின்ற சனி ராகு சேர்க்கை சனியின் முதன்மை பாவத்துவமாக இருக்கும். எந்த கிரகம் ராகு கூட ரொம்ப நெருக்கமாக சேருதோ அந்த கிரகம் கடுமையாக பாவத்துவம் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவும் இதில் பாவத்துவம் அடைவார். சனியோடு சேர்ந்துட்டாருனாலே சுத்தம். அவர் ஏற்கனவே இருள் தன்மை கொண்டவர். இருள் என்பது என்ன? மனிதனுக்கு ஆகாத சில செய்கைகள், செயல்கள் நடப்பது இருள் கிரகங்களினால். அப்போ அந்த இருள் கிரகங்கள் எனும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அந்த அமைப்பு இருக்கும். அதனால சனி ராகு சேர்க்கை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி நீச்ச நிலையில் இருக்கும் பொழுது, நீச்ச வக்கரமாக அந்த 8, 13, 22 டிகிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கு என்னுடைய பிரைம் வீடியோ, பிரீமியம் வீடியோக்களை பார்ப்பவர்களுக்கு நிறைய விஷயங்களை எழுத்தாலே இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். எழுத்துக்கள் எல்லாமே கட்டண அமைப்புகள் கிடையாது. நீங்கள் சனியின் சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஆப்பில், என்னுடைய ஆடிட்டிய குருஜி ஆப்பில் போயிட்டு சனியின் சூட்சுமங்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீர்களேயானாலே ரொம்ப சனியை பற்றிய நிறைய விஷயங்களை நான் எழுதியிருப்பேன். சரி, அந்த அமைப்பின்படி மூல நூல்கள் சொல்லுவதை அனைத்தையும் இந்த காதில் வாங்கிக்கங்க. அனுபவ அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது நான் சில கருத்துக்களை, சனியை பற்றிய சில விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை கூட சில விஷயங்களை தெளிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சனிக்கு முன்னால் போய் யாரும் நிற்கக்கூடாது என்கின்ற ஒரு அமைப்பில் கூட, சனிக்கு முன்னால் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கூட என்ன நடக்கும் என்பதை சில நிலைகளில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பில் சனியும் ராகுவும், அதாவது சனி ராகுவுடன் சேருவது அவரை ஏற்கனவே நல்ல போதையில் இருக்கக்கூடிய கல் குடித்த குரங்கு இன்னும் கல்லை பானையாக குடித்ததை போல பேயாட்டம் ஆட வைக்கின்ற ஒரு நிலைமை. சனி ராகு சேர்க்கை எந்த இடத்தில் அமர்கிறதோ சனியின் ஆதிபத்திய அனைத்தையும் கெடுத்து காரக கொடுமைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே சனி ராகுவோடு சேருவது கூடுதல் பாவத்துவம். இரண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஆகாத ஜென்ம விரோதி யார்? சூரியனும் சந்திரனும். இதில் சூரியன் ஆண் கிரகம், சந்திரன் பெண் கிரகம். ஆம்பளை அடித்தான்னா வேகமாக இருக்கும், பொம்பளை வலிமை இழந்தவள். ஒருவரை ஆண் அடிப்பதற்கும் ஒரு பெண் அடிப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆக சனிக்கு ஜென்ம விரோத கிரகமான சூரிய சந்திரர்களில் ஆண் கிரகமான சூரியனோடு சனி இணையும் பொழுது அல்லது பார்க்கப்படும் பொழுது இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை பெறுவார். எரிச்சல் அடைவார், கோபமும் எரிச்சலும். சனிக்கு சூரிய சம்பந்தம் இருக்கவே கூடாது. இரண்டாவது பாவத்துவ நிலை. சனி எந்த ஜாதகத்தை வேணாலும் பார்த்துங்க, நான் சொல்கிறது ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். யாராலும் மறுக்க முடியாத வீடியோக்களாக நம்முடைய பிரீமியம் வீடியோக்கள் இருக்கும். இதெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சும விதிகளை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஒருவருக்கு சனி திசை மோசமான பலன்களை செய்து இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பாவத்துவ அமைப்புகள் இருக்கும். ஆக படிநிலைகளை சொல்றதுனால தான் ஒவ்வொரு கட்டமாக சொல்லுகிறேன். முழு இருள் கிரகமான ராகுவுடன் சனி முதன்மை அமைப்பில் இணைவது முதன்மை பாவத்துவமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது நிலை பாவத்துவமாக அடுத்தடுத்த கிரகங்களுக்கு வந்துடுவோம். சூரியனோடு அவர் இணையக்கூடாது. சூரியனோடு எந்த இணையில் அடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பிரீஃபாக சொல்லிட்டு இதனுடைய பாவத்துவ அமைப்புகளை நம்ம வரிசைப்படி ஒரு 2 வீடியோக்குள்ள பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். இரண்டாவது, சனியை எரிச்சல் படுத்தக்கூடிய அவரது ஜன்ம விரோதிகளான சூரிய சந்திரர்கள். இதில் சூரியனே முதன்மை அமைப்பில் இருப்பார். ஏனென்றால் சூரியனுக்குத்தான் அவர் மகன், சந்திரனுக்கு மகன் கிடையாது. இந்த மகன் அமைப்புகள் எல்லாம் வர்றது சில விஞ்ஞான உண்மைகள், இருள் தன்மைகளை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். ஆக இந்த நிலைமையில சந்திரனுக்கு மகன் புதன், சூரியனுக்கு மகன் சனி, ஒளி கிரகம், மூல ஒளி கிரகம் சூரியன். அந்த ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய இன்னொரு துணைக்கோள் சந்திரன்.
இதில் உள்ள இருக்கின்ற வானியல் உண்மைகளை புரிந்து கொண்டீர்களேயானாலே சனி பாவத்துவமாக எந்த நிலைமையில எப்படிப்பட்ட தன்மையில எதை எப்போது எப்படி செய்வார் என்பதை மிக துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அந்த அமைப்பில் ராகுவிற்கு அடுத்து அவர் சூரியனோடு இணைவதும் பார்த்து கொள்வதும் பாவத்துவமாக இருக்கும். டிஸ்டர்ப் ஆவார், எரிச்சல் அடைவார். சரியா? அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு விளக்கத்தை அடுத்த கட்டங்களில் போட்டு காட்டுவார். அதனை அடுத்து சனி அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற இருள் சந்திரனோடு, பெண் கிரகம் அடிக்கிறது கொஞ்சம் மெதுவாக அடிக்கும். அப்போ அந்த பெண் கிரகம் என்பதால் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரனால் ஒரு விதமான அமைப்புகளை டிஸ்டர்புகளை பெறுவார். இதனை அடுத்துத்தான் அவர் முக்கால் பாவரான செவ்வாய் கிட்ட வருவார். ஆக சனியின் முதன்மை பாவத்துவம் என்பது ராகுவோடு இன்னொரு இருள் கிரகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனை அடுத்து அவர் ஜென்ம விரோதியாக நினைக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய தன்மை. அதனை அடுத்து ஜென்ம விரோத பெண் கிரகமான இந்த அமைப்பில் சந்திரன் இருள் தன்மையோடு அமாவாசை நிலையில் இருக்கும்போது அங்கே இணைகின்ற ஒரு தன்மை. அதனை அடுத்து இறுதியாக செவ்வாய் எப்பொழுது அவரோடு இணைகிறாரோ அந்த பாவத்துவ அமைப்புகள். ஏன்னா சனி செவ்வாய் ராகு 3 தான் பாவ கிரகங்கள். கேது கூட பாவ கிரகங்கள் கிடையாது. சூரியன் அரைப்பாவர் இருப்பதற்கேற்ற சில நிலைகளில் சூரியன் சில அமைப்புகளை கொடுப்பார். ஆகவே இந்த தன்மைகளை புரிந்து கொண்டு இப்போது கட்டம் வருகிறது, ராசி கட்டம் வந்திருக்கிறது. இந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் இப்போது கட்டம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 நிலைகளில் சனியும் ராகுவும் இணைவதை சுட்டி காட்டியிருக்கிறேன். 4 நிலை. இதில் என்னன்னா 4மே பலவீனமான நிலைகள். பகை நீச்சம். சனி மேஷத்தில் சனி ராகு சேர்க்கை. ஏற்கனவே பலவீன நிலையில் இருக்கின்ற இந்த சனி சுபத்துவமானால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். சுபத்துவம் ஆகும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்வார். ஆனால் சுபத்துவம் ஆவதற்கு பதிலாக இங்கே அவர் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், பாவத்துவமாக இருக்கிறார். ஆக இந்த சனி முதன்மையாக கடுமையான கெடுபலன்களை, ஆதிபத்திய காரக கெடுதல்களை செய்யக்கூடியவராக இங்கே மாறுவார். இது எந்த லக்னத்திற்கு நடக்கிறதோ, உதாரணமாக மகர லக்னத்திற்கு நடக்கிறது, 4ஆம் பார்வையா அவர் பாவத்துவ பார்வையா லக்னத்தை பார்த்து கெடுப்பார். லக்னமே கெடும். லக்னம் கெடும்னா உங்களுடைய உடல் மனம் எல்லாமே கெடும். கும்ப லக்னமாக இருந்தால் 12ஆம் இடத்தை பார்ப்பார். மகர லக்னமாக இருந்தால் லக்னத்தை பாவத்துவமாகி பார்ப்பார். லக்னம் கெட்டால் அனைத்தும் கெடும், அத்தனையும் கெடும். ஆகவே இங்கே லக்னாதிபதி நீச்சமாகி ஆதிபத்திய கெடுதல்களை செய்ய போகிறார். லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது, சனி நீச்சம் அடையலாம், லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது. என்னையா குழப்புற? அதுதான் ஜோதிடம். சனி நீச்சம் அடையலாம், ஆனால் லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது. அங்கேதான் காரக நன்மைகள், ஆதிபத்திய கெடுதல்கள், ஆதிபத்திய நன்மைகள்ன்ற ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக இந்த நிலைமையில் இப்போது கட்டங்களில் தெரிகின்ற ஒரு அமைப்பில் நீச்ச நிலைமையில் அவர் ராகுவோடு சேருவது கடுமையான, வேறு எந்தவித சுபத்துவ அமைப்பு இருக்கக்கூடாது. இதை மாற்றுவது குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் தான். இதை மாற்றணும்னா குரு சுக்கிர பார்வைகள், தொடர்புகள், வளர்பிறை சந்திரனுடைய இணைவு, அவர்கள் இணைவது அப்படி போன்ற ஒரு அமைப்புகளில் வந்துடும். இங்கே ஆதிபத்திய கெடுதல்களும் காரக கெடுதல்களும் கண்டிப்பாக இருக்கும். இது முழுமையான பாவத்துவம். அதனை எடுத்து வந்துட்டீங்கன்னா அப்படியே சூரியனுடைய சிம்மம் 2வது வீடு, சிம்மத்தில் அவர் ஏற்கனவே எரிச்சல் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். இந்த சிம்மத்தில் சனிராகு கண்டிப்பாக நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கிற சனிராகு என்ன கிடக்கும்? சகோதரனை கெடுக்கும், சகோதர அமைப்புகளை கெடுக்கும், நெருப்பை கொண்டு கெடுக்கக்கூடிய சில நிலைமைகள். ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, சகோதர உறவுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி. என்ன நடக்கும்? சிம்மம் என்ன நடக்கும்? ஸ்திர ராசி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தந்தையை கெடுக்கும். சிம்மம் இல்லையா? இந்த அடியில இந்த சனிராக சேர்க்கை எந்த தளத்தின் மீது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் நீங்க அதனுடைய பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே சிம்மத்தில் இருக்கின்ற சனி ராகுவோடு 8 டிகிரிக்குள் இணைந்தால், 13 டிகிரிக்குள் இணைஞ்சால் அது ஒரு விதமான தன்மை. அதை ஏற்கனவே நிறைய விளக்கி சொல்ல தேவையில்லை. இதோடைய படிநடிகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போரும். சிம்மத்தில் இருக்கின்ற ராகு தந்தையை கெடுப்பார். தந்தையை கெடுத்து அந்த இடம் எந்த ஆதிபத்தியமோ, அந்த வீடு எந்த ஆதிபத்தியமோ, கும்ப லக்னம் 7இல் சனி ராகு மனைவியை கெடுப்பார். 7ஆம் இடத்தின் மனைவியை கெடுப்பார். சனி திசை வந்தவுடனே தகப்பன் கெடுவார்.
இடத்தின் தன்மைகளும் அந்த ஆதிபத்திய அமைப்புகளையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு இது சனிராகு சேர்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வீடியோவில் போட்டேன் பாருங்கள், சனிராகு சேர்க்கை சிம்மத்தில் இருந்தால் சனி திசை ராகு புக்தியிலோ ராகு திசை சனி புக்தியிலோ தந்தையின் மரணம்னு போட்டேன். கீழே எத்தனை கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். எத்தனை பேர் என்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பேசும்போது கூட ஐயா அந்த வீடியோ போட்ட போஸ்டில் ஆமாங்க ஐயா என்னுடைய அப்பா வந்து ராகு திசை சனி புக்தியில் தான் இருந்தார், சனி திசை ராகு புக்தியில் தான் இருந்தார். இதுதான் பாவத்துவ அமைப்பு. இருக்கும் தலத்தை வளர்க்கின்றவைகள் சுப கிரகத்துடைய தொடர்புகள், அவைகள் அமரும் போது ஏற்படக்கூடிய சில நன்மைகள். இருக்கும் தலத்தை வீட்டை அதனுடைய அமைப்பிற்கேற்றாற் போல பாவத்துவம் அடைந்து கெடுக்கக்கூடியவைகள் வந்தவுடனே கெடுப்பார். இப்போ இதே 9ஆம் பாவகமாக இருந்தது, சந்திர சிம்ம வீடாகவும் இருந்தது. யாருக்கு வரும்? தனுசு லக்னத்துக்கு வரும். வேறு எந்த விதமான சுபத்துவம், ஒரே ஒரு குருவின் பார்வை அத்தனையும் மாற்றிடும். ஒரே ஒரு குருவின் இணைவு, சுக்கிரனின் இணைவு, வளர்பிறை சந்திரனுடைய இணைவு அத்தனையும் மாற்றிடும். ஆகவே இந்த உண்மையான பலனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுபத்துவ பாவத்துவ வீடியோக்களை இவ்வளவு தூரம் தெளிவாக போடுகிறேன். ஆகவே இங்கே திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த 4 நிலைகள், அதாவது முதல் நீச்சம், 2வது கடுமையான பகை, 3வது மிதமான பகை கடகம். கடகத்தில் சந்திரனுடைய வீட்டிலையும் அவர் எரிச்சல் ஆவார் இல்லையா? அதாவது சந்திரன் வந்து அவருக்கு ஆகாத ஒரு கிரகம். சூரிய சந்திரர்கள் அவருக்கு ஜென்ம விரோதிகள். முதன்மை ஜென்ம விரோதி அவர் தந்தையாக நினைக்கக்கூடிய, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவுகள் சீர்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூரியன். ஆகவே சூரியன் வீட்டில் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது தகப்பனை கெடுத்து, அந்த ஆதிபத்திய அமைப்புகளை கெடுத்து, அவருடைய காரகத்தின்களின் வழியே கடுமையான கெடுபலன்களை செய்வார். அடுத்து சந்திரன் ராகு அமைப்பில் வந்து, அதாவது சனி ராகு சந்திரனுடைய வீடான கடகத்தில் இருக்கும்போது கடுமையான பாவத்துவ அமைப்பு. இந்த அமைப்பில் அப்படியே அமாவதிக்கு வச்சுக்கோங்க. அப்படியே சனி ராகு சந்திரன் என்ன நடக்கும் இந்த இடத்துல இருந்தால்? அதாவது இது ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். எங்கே சனி ராகு சேர்க்கை, இது வந்து ஒரு அபூர்வமான சேர்க்கை தான். எல்லா நிலைமைகளிலும் எல்லாருடைய ஜாதகங்களிலும் 12 வீடுகளிலும் சனி ராகு சேர்க்கை இருக்காது. நமக்கு தெரிவது, நாம் ஜாதகத்தில் உண்மைகளை அறிய வருவது எல்லாமே 1930களுக்கு, மேக்சிமம் 30 தான், 90 வயசு. இப்போ வந்து 1930 பிறந்திருந்தான். 1930 அல்லது 40களுக்கு பிறகு வந்தவர்கள் தான். இப்போ 1930 பிறந்தவருக்கு அப்பா இருக்க மாட்டாரு. 1979 80 பிறந்தவருடைய அமைப்புகளில் தானே இப்போ தகப்பனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சனிராகு சேர்க்கை இருக்கும். அப்போ அந்த சிம்மத்தில் சனிராகு சேர்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டுமே நிகழக்கூடியது. அதற்காகத்தான் இதை அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் பார்க்கின்ற ஜாதகங்களில் நீங்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் எந்த சேர்க்கை நடக்கிறது என்பதை ஓரளவிற்கு உறுதிப்படுத்தி கொடுத்த அந்த சுபத்துவ பாபத்து அமைப்புகளை நான் பார்க்கிறேன் ஜாதகங்கள். அதில் பெரும்பாலான அமைப்புகளில் எப்படி வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. இருந்தாலும் கிரகங்களின் தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விளக்கத்தையும் கூடுதலாக சந்திரன் ராகு இது சனி ராகு சந்திரனுடைய கடக வீட்டில் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். தாயை பாதிப்பார், மனதை பாதிப்பார், மனோகாரகனுடைய வீடு. இது சிம்மத்தில் ஆளுமை திறனை பாதிப்பார். சுபத்துவம் ஒன்றே விதிவிலக்கு. என்ன நடந்தாலும் அதையும் வேறு விதமான அமைப்புகளில் அந்த எப்போது சிம்மம் பாதிக்கப்படும்ன்றதை அடுத்த கட்டங்களில் வேணால் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த அமைப்பின்படி கடகத்தில் அவர் சனிராக சேரக்கூடாது. தாய்க்கு நல்ல தாய் இல்லை, வேறு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து சனி திசையில் ராகு திசையில் நடக்கும். எப்போது நடக்கும்? அந்த திசை அமைப்புகளில் நடக்கும். அதை போலவே அடுத்து கீழே வந்து விட்டால் இன்னொரு அவரது சம நீச்ச வீடு என்று சொல்லப்படக்கூடிய பகை வீடான விருச்சிகத்தில் சனிராகு இணையும் பொழுது கடுமையான கெடுபலன்கள். அங்கே அந்த ஆதிபத்தியத்தின் அமைப்பிற்கேற்றால் போல சகோதர விஷயத்தில் விரயங்கள் இருக்கும், சகோதர விஷயத்தில் தீமைகள் இருக்கும். ஏன்னா சனியின் செவ்வாயின் ஸ்திர வீடு. இது நெருப்புத்தன்மைக்கு, காற்றுத்தன்மைக்கு, நிலத்தன்மைக்கு ஏற்றாற் போல சில விஷயங்கள் மாறிக்கிறோம் அப்படின்றதுக்காக. இப்போ சனி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த 4 வீடுகளில் இந்த வீடுகளில் அவர் ராகுவோடு இணையும் பொழுது கடுமையான கெடுபலன்களை அவர் செய்வார். என்ன செய்வார்? அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் நல்ல பலன்களே இருக்காது. இந்த இடத்துல 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால் முழுக்க இருவரும் பாவத்துவம் பெற்று விட்டார்கள் என்கின்ற நிலைமையில் சனி ஒரு பேயாட்டம் ஆடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை போலவே ராகுவுடன் இணைந்திருக்கின்ற சனியின் 3, 7, 10 பார்வைகள் சர்வநாசத்தை தெளிவாக செய்யும்.
இதில் எந்த இதுவும் வேண்டாம். கடுமையான பலன்களை ராகுவோடு இணைந்திருக்கின்ற சனி கண்டிப்பாக அவர் பார்க்கின்ற அத்தனை இடங்களும் கடுமையாக அப்படியே தீப்பிடிச்சு எரியும். அவ்வளவு மோசமாக இருக்கும். அவங்கவுங்க இந்தந்த அமைப்பில் இருக்கிற ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க நான் சொல்லுகின்ற அந்த அமைப்பை தெளிவாக உணரலாம். ஆக அவருடைய பார்வையும் சர்வநாசம் என்பதை தரும். 8 டிகிரிக்குள் சனி ராகுவோடு இணைந்திருப்பது முழுமையான பாவத்துவம். சரண்டர் ஆயிட்டார்னு அர்த்தம். அதே போலவே 13 டிகிரிக்குள் அவர் இணைந்திருக்கிறார். ஒரு நட்சத்திரத்துக்கு தள்ளி இருக்கிறார். ஒரு நட்சத்திரத்துக்கு தள்ளி இருக்கும் பொழுது அந்த ஒரு நட்சத்திர தூரம் தான் 13 டிகிரின்னு சொல்கிறோம். 13.20 ஒரு நட்சத்திரத்தின் முழுமையான தூரம் 13.2 டிகிரி. அப்போ அந்த இடத்திற்குள்ள அவர் இணையும் போது ஓரளவிற்கு உயிர்ப்பு தன்மையோடு இருந்தாலும் கூட ராகுவின் சேர்க்கையினால் தீமையை மட்டுமே தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். 22 டிகிரிக்கு அப்பால் சனிராகு சேருவது இருவரையுமே பாபத்துவப்படுத்தினாலும் கூட 22 டிகிரிக்கு அப்பால் அப்பவும் பாபத்துவம் தான். எந்த நிலையிலும் பாபத்துவம் தான். ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் அவர் கொடுமைகளை கடுமைகளை செய்ய போகிறார் என்பதற்காகத்தான் இந்த சேர்க்கையை போட்டு காட்டியிருக்கிறார். மற்ற இடங்களில் அவர் சேர்ந்தாலும் அந்தந்த இடத்தின் தன்மைக்கேற்ப சில பலன்கள் நடக்கும். மகர கும்பத்தில் சேர்ந்திருக்கிறாரா, ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற நிலையில் ராகுவோடு இருளோடு சேர்ந்திருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் சனியின் முழுமையான பாவத்துவம் என்பது அவர் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் எதையுமே தர இயலாத ஒரு தன்மை சனிராகு தான். ராகுவினோட சேர்க்கை இதை மாற்றக்கூடியது. நான் சொன்ன மாதிரி சுபத்துவம் என்கின்ற ஓரளவிற்கு குரு சுக்கிர பார்வைகளின் தொடர்புகள் டிகிரி கணக்கில் எத்தனை இருக்கோ அப்போது சனி கொஞ்சம் அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை வேறு விதமாக தருவார். ஆகவே இப்போதைய முதன்மை அமைப்பு இதை சனிராகுடைய சேர்க்க எந்த இடத்துல இருக்கு, அந்த இடம் சனிக்கு பகை நீச்சமா நட்பா அப்படிங்கிறதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறும் என்பதை விளங்கி கொண்டு சனி ராகுவின் சேர்க்கையே முதன்மை சனியின் பாவத்துவம் என்பதை புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்டாக சூரியனுடைய அமைப்புகளுக்கு வந்து விடலாம். வாழ்த்துக்கள். நாளை பார்க்க போகின்ற வீடியோவில் சனி சூரிய அமைப்புகளை பற்றி பேசலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.